சரி, அதுக்கு அண்ணாமலையை பத்தியும் ஒரு இபிஎஸ் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவர் வாயால வட சொல்றாரு அண்ணாமலை. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக வளர்ந்திருக்கிறது போல மாயை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு பாமகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஒரு அழைப்பு, ஒரு வேண்டுகோள் கூட எடுத்திருக்கிறார் சார். இதெல்லாம் பலன் நினைக்குமா சார்? அதிமுக நான் கூட கேட்டேன், அவர் ரொம்ப அதிகாரி இல்லையா, அதனால என்ன பேசுறாருன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நாங்க தான் புறக்கணிச்சிட்டு வெளியில வந்துட்டோம், சும்மா நிருபர்கள் என்ன அதையே கேட்டுட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க, புறக்கணிச்சிட்டோம்லன்றாரு. அப்புறம் புறக்கணிஞ்சவர் ஏன் பாமகவுக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்றாரு? இந்த சண்டையில தானே என்ன தூக்கி கட்சியில இருந்து வெளியில போட்டீங்க. இதே ஓபிஎஸ் இது அன்புமணி ராமதாஸ் இவரெல்லாம் ஒரு தலைவரான்னு கேட்டாரு. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி வந்து டயர் நக்கியான்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரெல்லாம் ஒரு என்ன அக்கௌண்ட்ஸ் தெரியும், பினான்ஸ் தெரியும், நீ முதலமைச்சரை நாடு என்ன கெதியாகும்னு கேட்டாரு. இதுக்கு நேற்று வேதனையா இருக்கு. அந்த மேடையில போய் ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு வேதனை தாங்கிறது. அந்த கட்சி இந்த அம்மாவை என்னெல்லாம் பேசியிருக்கு தெரியுங்களா? அது கேட்கவே முடியாதுங்க. நீங்க அந்த அளவுக்கு ஊழல் தலைவின்னு சொன்னிச்சு. இந்த போட்டோவை இன்னைக்கு போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்கறாங்க. சீமான் மூளைக்கு மூளை திட்டினாரு, திராவிட இயக்கத்தை ஒத்துக்க முடியாதுனாரு. அண்ணாவை பத்தி பேரறிஞர் அண்ணாவை பத்தி தவறா பேசினாரு. அம்மாவை பத்தி கிண்டல் பண்றது, தலைவரை பத்தி கிண்டல் பண்றது. இன்னைக்கு பழனிசாமி கிட்ட ஆதரவு கேட்கறது. பழனிசாமி சொன்னா ஒரு ஆள் கூட ஓட்டு போட மாட்டான்றது சீமானுக்கு புரியலையேன்னு கேட்கறேன் எனக்கு. நீங்க காசு கொடுக்காம ஓட்டு வாங்குற சீமானுக்கு இது புரியலையே. அதெல்லாம் போயிடுச்சு. அண்ணன் தம்பி இப்போ உங்களுக்கு அண்ணனுக்கு ஓன் பிரதர் இருந்தா நீங்க சொன்னா உங்க பிரதர் கேட்க மாட்டாரு, என்ன மன்னிச்சிருங்க. என் வீட்லயே ஓட்டு போற 4-5 பேர் இருக்காங்க. அவங்க டிசிஷன் தான், ஓன் டிசிஷன் தான். இதுல போய் நீங்க வந்து தலையிட முடியாது. முதல் உரிமை ஓட்டு உரிமை, அது சொந்த உரிமை. அதே தெரியாம பழனிசாமி கிட்ட கேட்டா பரிதாபம். நான் சீமானை பார்த்து பரிதாபப்படுறேன். தேவையா உங்களுக்கு? உங்க தனி காலில் செல்வாக்குல நின்றவர் தடம் போடுற. ஆகவே பழனிசாமியை அண்ணாமலை திட்டுவதும் அண்ணாமலையை பழனிசாமி திட்டுவதும், 2 பேரும் மாறி மாறி திட்டிக் கொள்வதும் வசைப்பாடுவதும், இதெல்லாம் கடந்த காலத்தில் தவறான ஒரு நட்பு. கூடா நட்பு தேடா முடியணும். இப்ப கூடா நட்பு பிரதர். அதனாலதான் நீங்க தெரியாம போய் இவ்வளவு ஆபீசரா இருந்து அவரோட சேர்ந்தீங்க. இப்போ அது வந்து கேடாய் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு உத்தரவாதத்தை சத்தியம் டிவி நான் வந்து பதிவு பண்றேன். எந்த காலகட்டத்திலும் இந்த துரோகியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலை சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சி வருங்காலத்தில் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். ஏனென்று கேட்டால் இவர் தான் நான் கண்ட முதல் பெரிய துரோகி அப்படிங்கறத பதிவு பண்ணுவார் அவரு. அத சொல்லிட்டு சரி சரி புகழேந்தர், இன்னொன்னு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் போட்டியிடும் போது இந்த ஓபிஎஸ் போட்டியிட கூடாதுன்னு அண்ணாமலையிட்ட இபிஎஸ் சொன்னதாகவும் நீங்க அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இது அண்ணாமலை சொல்லிதான் ஓபிஎஸ் போட்டியிடலையா, இல்லைன்னா அவரு சுயமாவே இப்போ இரட்டையால கடைகள்னு போட்டியில்லையா சார்? அதுதான் சார், அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விடியிருக்கும் சோறுக்கும் கேட்கின்ற காதிருக்கும் சொன்ன மாதிரி நீங்க வந்து உண்மை வெளியில வருது. அது இல்ல. ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததுன்னா, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருந்தது. அங்க வழக்குல நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். வழக்குல என்ன பண்ண போறீங்க, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. பிரிசிடியம் சேர்மன், அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேனை வச்சு ஒரு கேண்டிடேட்டை பொதுவா செலக்ட் பண்ணி அவங்கள தேர்தல் நிறுத்துங்க, மெயின் ஜட்ஜ்மெண்ட் வருது, ஆகவே இதை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை கண்டிப்பா போடுறாரு ஜட்ஜி. 2 பேரும் கேளுங்கன்னு நாங்க கேட்டுட்டு ஒத்துக்கிட்டோம். அதுக்கு பின்னாடியும் மறுபடியும் என்ன பண்றோம், இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கேண்டிடேட்டை போட்டு அந்த கேண்டிடேட்டு நான் வேணான்னா அவர் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியாது, அவரை கொண்டு வந்து போட்டாங்க. அவர் அம்போடு ஓடிட்டாரு எடப்பாடி கிட்டே. இப்படி ஒரு சூழல். அப்போ இது மாதிரி சூழல் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாளர் ரெட்டையில அவர் கைக்கு போச்சு. அண்ணாமலை என்ன பண்ணாரு, தகராறு வேணாங்கன்னு நல்லபடியா சமாதானம் பண்ணா இந்த கட்சி ஜெயிக்கும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நடந்ததை சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்து சொன்னாரு. உடனே இவருக்கு ஒரே குஷி. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான், அதனால அண்ணாமலை செய்யறாரு, எங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணாமலை சொல்றதெல்லாம் செய்வாரு அப்படின்னு. அதனால அவர் சொன்னது உடனே கேட்டுட்டு வித்ட்ரா பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, அவருக்கே விட்டு கொடுத்தாரு. 3வது டென்னரிஸ் ஓடி வந்துட்டாரு சார். எக்ஸாம்பிள்லயே 3வது ரவுண்டு போய்கிட்டு இருக்கு, தலையில அடிச்சுட்டு வெளியில வந்துட்டாரு. வேணான்னு சொன்னேன், என் பேச்சை கேட்கல, நிறுத்திட்டாங்களே. அந்த உண்மையை அவர் சொல்லணும் இல்ல.